பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாட்கள் கடந்தாச்சு. இந்த நாட்களில் கடந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சரியாக இது 11ஆம் தேதி முடிந்து 12ஆம் தேதி கடந்து போகிறோம். இன்னும் ஒரு 13 நாட்களில் கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம். இந்த கொண்டாட்டத்துக்கு ஒரு சிலருக்கு சில ஆசைகள் இல்லையா? அந்த கிறிஸ்மஸ் நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு வேண்டுதலோடு இருப்பாங்க. அது என்ன வேண்டுதல் என்று சொன்னால், தனக்குரியதாக பயன்படுத்தி தன் தாய் வீட்டிலேயோ இல்லை தன் கணவரிடத்திலேயோ தன் அண்ணன் தம்பி இடத்துலையோ யாரிடத்துலேருந்து எதையாவது ஒன்று பங்கேற்றுக் கொள்ளலாம் என்று இந்த கிறிஸ்மஸை எதிர்பார்ப்பு இருக்கும். இது சரியானதா என்று கேட்டால் அது சரியானது அல்ல. கேட்கலாம், தப்பில்லை. ஆனாலும் இதுக்கு மேலாக தேவனுக்கு ஒன்று பிடிக்கும் இல்லையா? அப்போ ஒரு பிறப்பின் செய்தியை ஜனங்களுக்கு தெரிவிக்கிற செய்தியை நற்செய்தியை தான் தெரிவிக்கிறார். அந்த செய்தியினுடைய இயேசு கிறிஸ்து பிறக்கும் முன்பே ஒருவர் பிறப்பார். அது லூக்கா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கப்படும் போது, இவர் பிறப்பின் நிமித்தமாக சந்தோஷம் அடைவார்கள். அப்போ அவர் பிறப்பு நிமித்தமாக அநேகருக்கு ஒரு சந்தோஷம் யோவானை கொடுத்து தெளிவாக திட்டமாக சொன்னபடி ஆண்டவர் சொன்னது போல யோவான் என்ற ஒரு உரை கொடுத்து திட்டமாக சொல்லப்பட்டது போல அங்கே சொன்ன செய்தியை மட்டும் பாருங்க. இவர் பிறப்பு நிமித்தமாக அநேகர் சந்தோஷம் அடைவார்கள். அப்போ இந்த உலகத்துக்கு முன்னாடி அறிவிக்க அனுப்புகிற ஒருவர் பிறப்புக்கே சந்தோஷம்னா, அந்த உலகத்தே ரட்சிக்கும்படி பிறக்கிறவுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி சந்தோஷப்படுத்தணும்? அப்போ எப்படி சந்தோஷப்படுத்தணும்னா, பல ஜாதி மக்களை தவிர பல ஜாதி மக்களை சந்தித்து இயேசு அறியாத கூட்டத்தை அடைவித்து இயேசு என்ற இரட்சகர் இது உங்களுக்கு எங்களுக்கும் உள்ள உறவு ஏற்படுத்தணும் என்று ஒரு அன்னவசரத்தை கொடுக்கணும். அன்னவசரம் இருக்குதா? பைபிள்ல இருக்குது. உபாகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில். அன்னத்தை மட்டுமல்ல, வஸ்திரத்தை கொடு. அந்த காலகட்டத்தில் நான் சின்ன பையனா அந்த காலத்தில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சாரி எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. அது கொடுக்கறது மட்டுமல்ல, அவங்களுக்கு ஒரு புதிய சாப்பாடை ஏற்படுத்தி கொடுத்து அதை போகையில் கொடுக்கும்போது கூட கொஞ்சம் வசதிக்கு ஏற்றபடி ஒரு சிறு பணத்தை கொடுத்து அனுப்புவாங்க. இது அவங்களுக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷம். வாங்க போகிற மனசு ரொம்ப சந்தோஷத்தோடு கடந்து போகும். அப்போ அந்த கிறிஸ்மஸ்ன்றது எதை பார்க்கணுன்னா, வீடு சந்திப்பது ஒரு முக்கியம் கிடையாதுங்க. கிறிஸ்மஸ் கேரல் என்று சொல்லி பலரை சந்திப்போம். நம்ம அந்த சந்திக்கப்படும் போது ஒரு சிலமை குடும்பத்தை பார்க்கும்போது ஆகாரத்தோடு ஆயத்தப்படுத்தி ஒழுங்கு பண்ண வர ஜனங்களுக்காக. அப்போது ஒரு சிலர் பார்த்தா ஒன்றும் இல்லாத இருப்பாங்க. ஒரு சிலர் நிறைய கொடுக்குற இடத்த நிற்க பேசுகிற விதமே வேற இருக்கும். ஒன்றுமே கொடுக்காத இடத்துல பேசுகிற விதமே வேற இருக்கும். அப்போது அநேகருடைய நற்செய்தி அது கிடையாதுங்க. இயேசுனுடைய செய்தியை படிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன் பாருங்க. அவர் கொடுக்குற செய்தியே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற செய்தி என்ன பண்ணுறது? வேதனைப்படுத்தும். எத்தனை ஏழைகள் எல்லாம் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? தப்பாக நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? அன்றைக்கி பொழுது நீ என்ன பண்ண, நல்ல ராஜயோகத்தோடு நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிற சந்தோஷமாக நீ சர்ச்சை கடந்து வரதுப்பா. ஆனால் எப்போதும் போல் நீ சர்ச்சைக்கு வரலாம், தப்பு இல்லை. அந்த நிறைய விஷயத்தை என்ன பண்ணுவோம், நம்ம ஆயத்தப்படுத்தி கடவுது காட்டியும் அதே இடத்துக்கு ஏழை எளிய வர வச்சு நீ கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்கி உயர்த்துவார். ஒரு வசனம் மட்டும் படிக்கிற பாருங்க. நச்செய்தி மட்டும் தெரிஞ்சீங்க. நச்செய்திக்கு அர்த்தம் தெரியாது நிறைய பேர். தேவதூர் அவளை நோக்கி, பயப்படாது இருங்கள், இதோ எல்லா ஜனக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய நச்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். முதல்ல பயம் நீங்கணும். யார் தெரியுமா இவங்க? 8ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது அந்த நாட்களிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருப்பார்களாம். யாரை போய் பார்க்குறாரு பாருங்க. இன்னைக்கு யாருன்னா கொஞ்சம் வசதி ஆகிட்டாங்க, இல்லை கொடுக்குற அளவுக்கு போயிட்டா பெரிய மனுஷன் தான் பார்ப்பாங்க. இங்கே யாரை பார்க்குறாரு? மந்தைகளை காக்கிற ஜனங்கள். யார் அப்போ மந்தையை யாரு காப்பான்? ஊழியக்காரனாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அவன் தான் அந்த ஆடுகளை செய்யாமைப்பு வழிநடத்துவான் என்று தெரியாதவர்கள் நிறைய உண்டு. தேவனுக்கு தெரிஞ்சவர்கள் தான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டுவார். அநேகர் தெரிந்து கொள்வார். ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவார், அதுல பிரித்து எடுத்து வச்சு கொண்டிருப்பார். இவர்களை ஆடுகளை பராமரித்து காத்து கொண்டிருக்காங்க இரவுல. நல்லா பாருங்க, அந்த வசனம் நல்லா படிக்கிறேன் பாருங்க. அப்போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போது அந்த நாட்களிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே
தங்கள் மந்தைகளை காத்து கொண்டு இருந்தார்கள். அவ்வேளையாக கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் வந்த உடனே அந்த வெளிச்சம் அவங்க வந்த பிரசனம் அவங்க மேல படுதுங்க. யார் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு காவலுக்காரனாக எரேமியாவில் ரொம்ப இருக்கும், எசேக்கியேல் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க, 33ஆம் அதிகாரம். அந்த வசனம் படிக்கும்போது நமக்கு ஒரு ஆசை வந்துடும். ஏன்னா என்னவா வச்சிருக்காருன்னா, காவல்காரனா வச்சிருக்கிறான். நம்ம டைம் இந்த காவல்காரனை குறித்து ஒரு செய்தி எடுக்கும்போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெவரண்ட் அப்படி சொல்லதான் பிடிக்கும் இல்லையா? காவல்காரன்றது பிடிக்காது. ஆனால் எனக்கு தேவன் சொன்னதுன்னு உனக்கு சொல்ல முடியும். சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். அப்போ கடவுளுடைய காரியம் என்னும் போது எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு வேறு ஒரு பேர் உண்டு. அந்த பேர் தான் மகிமையின் ஒரு பேராக இருக்கும். இதை படிக்கிற பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். எரேமியாவுக்கு எசேக்கியேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்துக்கு காவல்காரனாக வைத்திருக்கேன். ஆகையால் நீ என் வாயின் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தில் அவர்களுக்கு எச்சரின்ற, அவங்கள கடினமா பேசி வச்சு கொள்ளுன்றாரு. அப்ப இஸ்ரவேலுக்கு என்ன எச்சரிக்கை? இந்த தேசத்துக்கு ஒரு காவல்காரனாக, தேசத்துக்காக ஜெபிக்க வைத்திருக்க, தேசத்துக்காக அநேக பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க, பலரை சந்திக்கும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். அதனால தாங்க ஒவ்வொருவரையும் சந்தித்து ஓடி நான் எத்தனை காற்று மழை அழைத்தாலும் விசாரிப்பேன், எப்படி இருக்கிறீங்க. சிலர் அதை விரும்ப மாட்டாங்க. உங்க பிள்ளைகள் எப்படி இருக்குதுன்னா, எங்க பிள்ளைய ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் அதை தாங்க கேட்கிறேன், எப்படி வச்சிருக்கிறாரு அங்க ஆண்டவர்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் பிள்ளைகள் எப்படி வச்சிருக்கிறாரு? ஏன்னா அதுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அந்த பாரம் தெரியும். ஒரு சில இப்போ இந்த மாதத்துல ஒருத்தர் போன் எடுத்தாரு. அவர் அதிகமா பேச விரும்பல வருகிறது. ஒரு வார்த்தையில போன அவர் என்ன பண்ணாரு, ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொல்லி அவர் நிறுத்திட்டாரு. நான் அது பெருசா எடுத்துக்கல. ஏன் தெரியுமா? அவர் என்னை விசாரிக்கல, அவர் என்னை கேட்கல, நான் தான் அவரை விசாரித்தேன். அவர் அது என்ன பண்றாரு, புறம்பாக தள்ளுறாரு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தி சொல்லத்தான் வந்திருக்கு. அதான் சொல்லும்படியாக வயல்வெளியில காத்திருந்த என்ன பண்ணாங்க, அநேக ஆடுகளை பாதுகாத்து, அந்த செம்மறி ஆட்டுகளை பாதுகாத்து காவலாளியா இருந்தவர்களுக்கு தான் தேவன் தெரிவிக்கிறார். அவங்கள பார்த்து தான் சொல்றாரு 10ஆம் வசனத்தை, நீ பயப்படாத இருப்பாய் என்றாரு. அப்போ தாவீதின் ஊர்ல பிறக்க போற செய்தியை சொல்லப்படும் போது சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு தான் சொல்றாரு. வசதி படித்தோ ராஜாவுக்கு சொல்ல இயேசுடைய பிறப்ப இல்லையா? வயல்வெளியில உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு தான் போய் சொல்றாரு. அப்ப நீங்க வயல்வெளியில போல உன் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது உட்கார்ந்து இருந்தால், நிச்சயமா பயத்தோடு நடுக்கத்தோடு என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன், நான் எப்படி செய்வேன் என்று நினைச்சு கொண்டிருந்தால், கர்த்தரிடத்துல வந்து சொல்றாரு. அவர் சொல்ற விஷயம், நான் தாவீதின் ஊர்ல ஒருவர் பிறக்க போற இயேசு என்ற இரட்சகர் பிறந்திருக்கிறாரு, நீ இனியும் பயப்படாது, எல்லா காரியத்தை நான் பார்த்துக் கொள்ளுன்றாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளை யாராக இருந்தாலும், இயேசு வயல்வெளிந்த அந்த மெய்ப்பர்களுக்கு மட்டும் இல்ல, உங்களையும் பார்த்து குடும்பத்தை மேய்க்கிற தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், இன்னைக்கு குடும்ப கஷ்டத்தை கொடுத்து கடன் தொல்லையால பாதிக்கப்பட்டு அநேக அவமானத்தை கலங்கி தவிக்கிற அத்தனை பேர்களுக்கும் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சீக்கிரத்தில் நல்ல செய்தி வரப்போகுது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை விசுவாசத்தோடு நம்பிக்கையோட போய் இந்த ஆலயத்துல உக்காந்துப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரி, எத்தனை பேருக்கு இந்த செய்தி போவோம்? அத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவளா இல்லைங்க, பேர் சொல்ல மாட்டோம், அழைக்கப்பட்டவளாக இருப்பாங்க. வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்க நான் திருத்தணி பகுதியில் இருக்கிறேன். இங்க ஒரு ஆர்ச்சி சர்ச் இருக்கு. அந்த ஆர்ச்சி சர்ச்சு பார்த்தீங்கன்னா, என்னுடைய திருத்தணி நான் இருக்கிற ஆலயத்துல இருந்து அந்த ஏரியாவுக்கும் 10 கிலோமீட்டர், நான் இருக்கிற ஏரியாவுக்கும் திருத்தணி வர 4 கிலோமீட்டர். ஆனா நான் சென்னையில இருக்கும் போது, சென்னை வேசார்படியில் இருக்கிற ஆட்சி சர்ச்சை அங்க ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சைக்கும் இங்க இருக்கிற ஒரு சர்ச்சைக்கும் தொடர்பு உண்டு. இன்னைக்கு நேரத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். 30 வருஷம் கூட இருக்காது, 25 வருஷம் இருக்கும். ஒரு தம்பியை நான் கேஜி கண்டிக்கணும் ஒரு கல்யாணத்தில் எடுத்துமே சேர்த்தோம். அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்க சொன்னோம். அவன் என்ன பண்ணிட்டான், ஹாஸ்டல்லேருந்து வழி தப்பி சென்னைக்கு வந்துட்டான். அந்த இரவு நான் அவங்க தகப்பனார் சொன்னேன்னு இரவு ட்ரெயின் பிடிச்சி நைட்டு 12 மணிக்கு இறங்கி அதிகாலை 3 மணிக்கு இல்லையா அது சுற்றுப்பயணம் பாம்பலாம் நல்ல பாதுகாப்பு. அதை பயணிக்கும் போது அவர் சாமியார் என்னை பார்த்து கேட்குற, தம்பி இதை செய்யலாமா, தப்பு இல்லை. இல்லைம்மா சாமியார் உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் எழுதி வாங்கிக்கின்னு மகனை உட்கார வச்சு மறுநாள் ஓடியான்ட்டா, நான் மறுபடியும் வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். எப்படி இது இன்னைக்கு லிங்க்னு சொன்னால் அவங்க இன்னைக்கு எங்கள் கிராமத்தில் கூட சொன்னால் இன்னைக்கு தான் இவர் பழக்கம் இல்லைங்க.
எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற ஸ்தாபனமும் தெரியும், சென்னை வேசர்படியில் இருக்கிற ஸ்தாபனமும் தெரியும். இப்போ கேஜி கண்டிக்கு வேசர்படி குறைஞ்சி பார்த்தோன்னா 110 கிலோமீட்டர். அப்போ இத்தனை தொலைவில் இருக்கிற பக்கத்தில். அப்போ அதுக்கு தொடர்புகள் பார்த்தோன்னா சத்தியமூர்த்தி நகரில் ஒரு ஆட்சி இருக்கு. இவங்க இந்த பாடிக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் பாடிக்கொண்டு வரத ஒரு சந்தோஷப்படுவேன். இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா ஈஸி சர்ச்சை சார்ந்து ஒரு சிலர் பாடிக்கின்னு வருவாங்க. இன்னைக்கு தான் அதை கரெக்டாக சொல்கிறோம், அப்போல்லாம் சொல்ல தெரியும், பார்க்க தெரியும், சிரிக்க தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு மனமாக அந்த துணி, அந்த உடைகள். இன்னைக்கு பார்த்தா நிறைய பேர் நிறைய விதத்தில் வருவாங்க. அப்படி வரக்கூடாதுங்க, அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். இன்னைக்கு எங்கள் சபை சார்ந்த ஒரு மகளை கூட கூப்பிட்டு சொன்னேன், ஏம்மா என் நைட்டி போட்டுலாம் வராத, நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டணும் அம்மா, நீ நல்லா இருக்கிற அப்படின்னு. அப்பா நாளையிலேருந்து நான் அப்படி வந்துடுறேன்பா. ஓகே. அப்போது அந்த அழகு அப்படி. அந்த கிறிஸ்மஸ் கேரல் வரப்போது அவங்க வருவாங்க பாடிக்கின்னு, அவங்க கை தட்டிக்கின்னு, அவ்வளோ மெல்ல கதவு தட்டின்னு, அந்த அழகாக அந்த கதவு தட்டின்னு பாட்டு பாடினா உள்ளே வரப்படும் போது அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டிலேயும் கிறிஸ்துவம், கீழே கிறிஸ்துவம் தான். அநேக விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டிருந்து என்னை தேவன் பிரித்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு அதே கிறிஸ்மஸ் கேரல் கடந்து போகும்படி எனக்கு உதவி செய்தார். ஏழைகளிடத்திலிருந்து கொடுக்கும்படியாக உணர்த்தினார். ஏழைக்கிறங்கரும் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான்னு அர்த்தம். இந்த கிறிஸ்துமஸ் கடந்து போய் தன்னையோ தன் குடும்பத்தை சார்ந்து தன்னை மேன்மை கட்டுப்படுத்தக்கூடாது. ஏழைகளை சந்தித்து அவங்களுக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து பாருங்க. உபாகத்தில் இருக்கும் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏழைங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அன்ன வஸ்திரத்தை கொடுன்றாரு. அன்னத்தையும் கொடு, வஸ்திரத்தையும் கொடு, சாப்பாட்டையும் கொடு, நல்ல ஒரு துணியும் கொடுன்றாரு. அப்போ எப்படி கொடுக்குறோம்? அந்த கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும் தெரியுமா? இப்படிதான். உபாக புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனப்படி ஏழைகள் சந்திக்கப்பட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு உணவை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாரி, முடிஞ்சா சாரியை கொடுக்க, இல்லை ஒரு டவுலை கொடு. ஆனால் நீ கொடுத்து பாரு, வயல்படி உன்னை அலுவலாம் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக்க செய்வேன். நீங்கள் எத்தனை பேரை நான் கேட்டேன். அந்த கேட்கும் போது அந்த ஸ்தோத்திரம் சொல்ல முடியும் இருக்கிற மகிமை. ஆலயத்துக்காக ஏழைகளுக்கு செய்யபடி ஏதாவது உதவி செய்ய என்று சொன்னால் நாவத்தருக்கு பயப்படுறாங்க. என்னங்க சேர்த்து வைக்க போறீங்க? இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எத்தனையோ போர்க்குளம் போல பிரச்சனை வரும், ஆனால் கர்த்தர் எனக்கு முன்னிருந்து யுத்தம் பண்ணுவார் என்று நம்பிக்கையோடு கடந்து போயினே இருப்பேன். இப்போ சென்னையில் ஒரு சகோதரனை கேட்குறேன். அவர் சொல்றாரு, அவர் கொடுக்குறேன்னு துவக்கினாரு, ஆனால் கொடுப்பேன்னு சொல்லி நான் ஊங்கோட்டிக்கின பிற்பாடு அவர் கொடுக்கறத பற்றி கொஞ்சம் தாய்ங்கிறார். இன்னைக்கு மனிதனுடைய நாவலிருந்து புறப்பட வார்த்தையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தானே சொன்னார் மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கும், நீ கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்பி அழுக்கு குளிக்கு சந்தோஷமா கொடுப்பார். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அழுக்கி குளிக்கு கொடுக்கப்படும் என்றது லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அழுக்கி குளிக்கு இல்லாத ஒரு மீனை இருப்பதை கொடுத்து பேதுரை கனப்படுத்தின கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உன்னையும் கனப்படுத்தணுமா? ஏழைகளை சந்திக்கப்பட்டு ஏழைகளுக்கு தான் சொன்னார் தன் பிறப்பை கொடுத்து நற்செய்தியாக வசதிப்படுத்துகளோ உலகத்தின் ராஜாவுக்கு சொல்ல. ஏழைகளுக்கு இரவில் ஆடுகளை பாதுகாத்திருந்த ஒரு மனிதனை அழைத்துல அநேக ஜனங்களுக்கு போய் சொன்னாங்க, இயேசு எந்த ஊர்ல பிறக்கிறாரு, அவர் தாவீதில் ஊரில் தான் பிறக்க போகிறாரா, அவர் பிறப்பு கொடுத்து நாளைய செய்தியை பார்ப்போமே, உங்களை அலுவலாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நாளைக்கு எழுப்ப நிச்சயமாக. இன்னைக்கு ஒரே வசனம் தான். லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தான் படித்தோம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் பிறப்பு கொடுத்து எங்கெங்கே எது விஷயமா சொல்லுவது, நட்சத்திரம் கொடுத்து யார் ஆரம்பித்தாங்க, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்தி எடுத்திருப்பேன், மறுபடியும் எடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொன்னால் ஒரு தீர்மானம் மனசில் இன்னைக்கு இந்த செய்தி கேட்கும்போது ஏற்படுத்திங்க. உங்கள் தெருவில், நீங்கள் இருக்கிற பகுதியில் தெருவில் ஒரு 4 வயசானவங்க, முடியாதவங்க இருக்கணும். வயசானவங்க சொன்னால் நம்ம சொந்த பந்தத்தை கொண்டு நல்ல ஒரு உடையை கொண்டு வந்து கொடுத்து நம்ம கொடுத்தாங்கன்ட்டு வெறுங்காலத்தில் சொல்ல, நீ கொடுக்கறது மறுபடியும் அவங்க பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த ஆண்டு இதை கொடுத்தான்னு அவங்க போய் சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்துவல் கொடுத்தாருன்னு போது இது மிகுந்த நற்செய்தியாக போய் சேரும். நீ கொடுத்து பாருங்க, அதை போய் மற்றவங்களும் அவங்க பகிர்ந்து கொள்ளும் போது நீ சொல்ல வேண்டிய இயேசு கிறிஸ்து சொல்ல வைப்பார். நீ ஏழைகளை சந்திங்க, கைவிடப்பட்டவர்கள் சந்திங்க, விதவிகளை சந்திங்க, வறுமையில் இருக்கிறவங்களை சந்தித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் விதவிகளை சேர்த்து கொள்ளாதபடி தேவன் எச்சரித்திருக்கிறார். அது 2 தீமோத்தேயுவா இருக்கலாம். ஏன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை பருவகால விதவிகளை சேர்த்துக்காதன்றார். ஏன்னா பல விஷயங்கள்ல அதனால ரொம்ப முடியாத, அது ஆயாவாக இருக்கலாம், அது மிகுந்த வயசானவங்களாக இருக்கலாம், அநேக பாட்டனர்களாக இருக்கலாம், வயசான கடந்து போங்க. எத்தனை பேர் கிராமங்களில் பட்டணத்தில் அவங்களை அப்படியே பார்த்துருங்க. இந்த 3 நாளில் யாராவது ஒரு 5 பேர் தேவன் பிரிசேத்து உங்களுக்கு காட்டுவார்.
அந்த 5 பேருக்கு 5 பேர் லுங்கி எடுத்து கொடுத்து பாருங்க. இல்லை 5 வயசான ஆயாங்க இருந்தால் அதுக்கு சாரி எடுத்து கொடுத்து பாருங்க. இல்லை ஒரு டவுல் எடுத்து கொடுங்க. இல்லை ஏதோ ஒரு கட்சிப்பு எடுத்து கொடுத்து ஒரு பிடி சாப்பாடு எடுத்து கொடுத்து அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன காணி கொடுத்து அனுப்பிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார். இல்லை என்ற வார்த்தை நாவல் இருந்து இல்லை இல்லை கடன் தொல்லை அது தொல்லைன்னு நீ சொல்லி கொண்டிருப்பதையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கெடுவான் இல்லையா? மார்க்கு புத்தகம் 4:9 ஏன்னா சில விஷயங்கள் கரெக்டாக தெளிவாக திட்டம் நான் கூப்பிடும் போது எப்படி நான் சொல்லும் போது நீ கேட்காத இருந்தியோ, சகரியா 7:13 போது நான் சொல்லும் போது எப்படி நீ கேட்காது இருந்தியோ அப்படி நீ சொல்லும் போதோ இல்லாத நீ கூப்பிடும் போது நான் கேட்காது இருப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதுபோல இன்னைக்கு செய்தி ஒரு நற்செய்தியாக உங்ககிட்ட வரும்போது இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மற்றவங்களுக்காக கொடுத்து பாரு, மற்றவங்களுக்காக வாழ்ந்து பாரு. தேவன் பிறப்பு கொடுத்து வயல்வெளி கடந்து போய் சொன்னாரு, உன் அருகில் இருக்க ஏழை எளியை சந்தித்து கொடுத்து பாரு. கர்த்தர் அளவில்லாமல் ஆசிரியர். அதான் சொன்னோம வருஷத்துக்கு ஒரு முறை நித்யானந்தன் சென்னையில் ஒருத்திருப்பார். அவர் ஒரு சட்டைப்பிட்டு எடுத்துன்னு வந்து இப்பயாவது தைச்சு தூக்குது. அப்போ சட்டைப்பிட்டு கொடுப்பார், நான் அதை தைச்சி போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் ரெடிமேட்ல எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வரேன். ஏன்னா அவருக்கு உணர்த்தி அவருக்கு கொடுக்கப்பட்டது, நான் கேட்டது கொடுத்தது கிடையாது. உங்களுக்கு உணர்வு இருந்தால், உணர்வு ஏற்பட்டால், கொடுக்குற எண்ணங்கள் வந்தால் அன்றைய பொழுது உன் குடும்பத்தில் ஒரு சாப்பாடு நல்லா செஞ்சு அது ஒரு 5 பேருக்கு ஆயத்தம் பண்ணி ஒன்று கூப்பிட்டு வர வச்சு போட்டால் இன்னும் சந்தோஷம். இல்லை வர வச்சு அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து அமைச்சுப்பாரு, அன்ன வஸ்திரத்தை கொடுத்துப்பாரு. உபாகம் 10:18 உன்னை அலுவலாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் எத்தனை இடத்துல பார்த்துருக்குங்க இல்லையா? பிரசங்கி 9 சொன்னது போல 15 இந்த ஏழைகளுடைய சுவிசேஷம் சில நேரம் தள்ளப்படும் இல்லையா? இது கடைசி காலங்க. ஒரு காலத்தில் அதை சொன்னால் கஷ்டப்படுவாங்க நிறைய பேர். ஒரு காலகட்டத்தில் மனிதன் வாழ்க்கிற வாழ்க்கையே வர இன்னைக்கு பேசுகிற வாழ்க்கை இது. சிலர்லாம் நல்லா பேசுகிறாங்க. ஏன் திரும்ப என்னை பார்த்து பேசுகிறாங்க, இவர் என்ன கேட்க போகிறாருங்க. நான் இப்போ கூட சொல்லுவேன், எதை நீங்கள் பேசுனாலும் அந்த கற்றுக்கிறது பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு உணர்ந்தால் மாற்றம் அடையும். அப்படின்னு நாக்க தட்டினீங்கன்னா சில விஷயங்களில் நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. கர்த்தர் உங்களை அளவிலாம் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், இன்றைக்கி இந்த ஆலயத்தை கட்ட நான் தவித்தது எனக்கு தான் தெரியும் இல்லையா? கட்ட முடியாது தவித்தேன். ஆனாலும் எங்கள் குடும்பத்தை சார்ந்து எங்கள் மனைவி எழுந்த ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் ஒரு இடத்துல கடன் கேட்க போகிறேன், ஒருவேளை அந்த கடன் எனக்கு வந்துட்டால் இந்த ஆலயத்துக்கு நான் அப்படியே கொடுத்துட்றாங்க. அது இன்ன வரைக்கும் வரல. ஆலயத்தை கட்டி ஆகணும், இந்த கிறிஸ்துமஸ்க்கு கட்டினு ஆசைப்பட்டேன். போன வருஷம் சொன்னேன், இன்னி வரைக்கும் என்னால் அந்த தளம் போட முடியல. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த தளத்தை நிச்சயம் போடுவோம். எத்தனை பேர் கேட்டு இன்னைக்கு ஏமாந்து போயிட்டு. ஒரு சிலர் தான் இப்போ கூட ஒரு வாரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு சின்ன காணிக்கை அமைச்சார் சென்னையிலேருந்து. ஏன்னா பலர் விஷயங்கள் பார்க்கப்படும் போது சிலர் நினைப்பாங்க, இவர் இடத்துல இவர் டீப்பாக பேசினு கொண்டிருக்கிற, இவங்க அதை பார்த்துக்குவாங்க. ஒரு வாரம் பார்க்க மாட்டாங்க, கடவுள் தாங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதனால தான் எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த மனுஷங்கிட்ட தலையை குனியக்கூடிய அவசியம் கிடையாது. கர்த்தரை நான் விசுவாசித்தால் கர்த்தரிடத்துல அந்த மெய்ப்பர்களுக்கு வந்து சொன்னதை போல நல்ல செய்தியிலே கொடுப்பார், நல்ல செய்தியில சொல்லுவார். அநேகர இரவுல கண்ணு வைத்து காத்திருந்தவங்களுக்கு கடந்து சொன்னார்ல செய்தி. அவர் தாவீது உள்ள பிறந்தார், இயேசு கிறிஸ்து பிறகு போற செய்தியை முதல்ல அறிவிக்கப்பட்டது யாருக்குங்க? அநேக மெய்ப்பர்களுக்கும். தேவனுக்கு அறிவிக்கிற காலம் வந்துச்சுன்னா பார்க்கக்கூடிய நேரத்தை கர்த்தர் கொடுப்பார் இல்லையா? நல்லா ஜெபம் பண்ணீங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன தீர்மானன்றதை நீங்கள் பாருங்க. நாளைக்கு இதே கிறிஸ்மஸை பற்றி வேற செய்தியோடு உங்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிப்பாருன்னு ஆப்பி கிறிஸ்மஸ் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஜெபிப்போமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். ஆப்பி கிறிஸ்துமஸ் என்று தனக்குரியது அல்லாதபடி இந்த உலகத்தில் சிறுமைப்பட்ட மக்களுக்கும் பலவீனப்பட்ட மக்களுக்கும் ஏழை எளிருக்கு கொடுக்கிறவர்களாக மாற்றும். எங்களையும் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளும். சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தும் பெரிய கேசும் பிதா. ஆமே ஆமே ஆமே.